சாமி கண்ணே, சாமி கண்ணே, யோ எங்கேயே போயிட்ட? சாமி கண்ணே. ராசண்ணே, அந்த டிரைவர் எங்க போயிட்டாரு? அவனை தாமா தேடிட்டு இருக்கிறேன். ஆளையே காணா, எங்க போனேனே தெரியல. ஐயனார் ஐயா கையில சொன்னேன், குடிகாரனுங்களை வேலைக்கு வைக்காதீங்கன்னு. இப்ப அவன் எங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானோ. அவன் வரதுக்குள்ள அம்மனே கோயில் விட்டு புறப்பட்டும் போல இருக்கு. நீங்க நேரத்தோட கிளம்புங்க. நீங்க வரலையா? இல்லம்மா, எனக்கு டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். கோயில் ட்ரஸ்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். இன்னைக்கு கோயில்ல என்ன விசேஷம்? வர்ற வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் உதிக்கும் போதே கிரகணம் பிடிக்குது. அது ரொம்ப கெட்ட சகுனம். 150 வருஷம் கழிச்சு மகா சிவராத்திரியில வர புரதசத்து அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதால அம்மனுக்கே தோஷம் பிடிக்குமா. அதனால ஊருக்கு பெரிய அளவுல ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சுத்து வட்டாரத்துல இருக்கிற 8 ஊர் அம்மனை அலங்காரம் பண்ணி சூரிய கிரகணத்தப்ப திரிவேணி சங்கமத்துல ஆத்துல இறக்குவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதான் தோஷம் கழியுன்னு ஒரு ஐதீகம். இன்னைக்குதான் நம்ம ஊர் அம்மன் கிளம்புது. ஹாய். அத்தை, என்னடி அங்க ஒருத்தன் என் மேல பூ போடுறான். யாரு? அந்த பல்லக்கு தூக்குறதுல 6ஆவதா நிக்கிறானே அவன் தானே? எப்படி அத்தை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அவன் உனக்கு முன்னாலேயே என் மேல பூவை போட்டு. உங்க மேலையா? ஏன்டி, எனக்கு என்ன குறைச்சல? பர்சனாலிட்டி விஷயத்துல உனக்கு எனக்கு கொஞ்சம் இன்ச்சு தான் டிஃபரண்ட். அத்தை, அவன் மறுபடியும் பூவை தூக்கிட்டான். எப்படி நம்பாளு? தம்பி, திருவிழாக்கு வந்தமா, பல்லக்கு தூக்கணுமா, சாமியை கும்பிட்டு ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்தமான்னு இருக்கணும். இப்படி பொண்ணுங்க மேல எல்லாம் பூ போட்டு விளையாடக்கூடாது. சொல்ல நீ யாரு? நம்ம கிளம்பலாமா? போலாமா? அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? இப்பதான் பிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் பெட்டு போட கொஞ்சம் நாள் ஆகும். ஜீப் எடுத்துட்டு அண்ணன் இங்கதானே வரேன்னு சொன்னார், காணவே காணோம். இவனா? அத்தை, பேக்ல பாருங்க. கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயோ அத்தை, பின்னால பாருங்க. ஐயோ, இவன் ஏன் இங்கேயே சுத்தி சுத்தி வர்றான்? வாங்க சீக்கிரம் போலாம். நல்லா கொழு கொழுன்னு கலர்ற மொசக்குட்டி மாதிரி இருந்தா பாக்குறவங்க மனசுக்கு இறங்கத்தான் செய்யும். அது அவன் தப்பு இல்ல, அழகா பிறந்தது ஏன் தப்பு. இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் இல்ல? என்ன பேசுங்க, சுத்தமா புரியல. ஆட என்னத்தானே நான் சொல்றது, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ, அவன் என்னத்தான் ஃபாலோ பண்றான். சீக்கிரம். ஐயோ, அவன் நம்ம 3 பேரையும் செல்போன்ல ஸ்டில் எடுக்கறான். ஐயோ, முதுக பார்த்து மூட ஏத்திக்கிற போல இருக்கு. இழுத்து மூடுங்கடி. சந்து பொந்து எந்த பக்கம் போனாலும் பின்னாடியே வர்றானே. ஆஹா, அங்க பாருங்கடி, என் வீட்டு காவல் தெய்வத்தை. ஐயோ, ராசா. ஏண்டா எங்க மேல பூ போடுவியா? இப்ப நான் போடுறேன், என்ன பண்ணுவ? மறைக்கிறா. டேய், நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா இப்ப வீசுறாயானால. சும்மா ஈசு ஈசுன்னுகிட்ட அவன் விலா எலும்பு உடையற மாதிரி கம்பு எடுத்து ஒரு வீசு வீசு. ஐயோ, விவரம் புரியாம பேசுறியே. நான் சண்டைக்கு கம்பு எடுத்துட்டு வரல, ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பீரமா இருந்த என்ன கம்ப ஊண்டி நிக்க வச்சதே அவன் தான். இடுப்ப பார்த்து வீசுவா, இப்ப மொத்த பூவை அவங்கிட்ட கொடுத்துட்டு எங்க பார்த்து வீசுவானா? அத்தை, நாம சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாக்கப்பட்டவன் வீக்கா இருந்தாலும் வழிபோக்கனாவது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அண்ணா, அவன ஒரு கை பாருங்க. கம் ஆன், அட்டாக். ஒழுங்கா நகை நட்டெல்லாம் கழட்டி கொடு. தைரியமா இருங்க சித்தி, நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நகரட் இல்ல, நம்ம நகத்து கூட அவங்களால அசிக்க முடியாது. கராத்தே கத்து வச்சிருக்கிறியா? Just wait and see. என்ன நடந்துச்சு? என்னத்த நீ பார்த்த? சண்டை நடக்கும்போது கவனத்தை செதற விடக்கூடாது. உன்னிப்பா அங்க அசைவுகளை கவனிக்கணும். கம்ப அவகிட்ட குடு. கொடுத்துட்டு கூட சொல்ற. இந்தா. அப்படியே மூஞ்சில ஒரு எண்ணெய்.
கைய புடிச்சு முறுக்கி கழுத்துல கைய வச்சு தர 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 தரன்னு ஒரு சுத்தி யார்ல தூக்கி விட்டா பாரு. அடுத்தவங்களை எப்படி அடிக்கணும்னு யோசிக்கிறத விட அடுத்தவன் நம்மளை எப்படி அடிக்க வருவான்னு யோசிச்சோம்னா ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. ஐயோ என்ன பிரச்சனை? சரியா போச்சு. வந்தது வராததுமா இப்படி சண்டையில இறங்கிட்டீங்களே மாப்பிள்ள சார். இல்ல அது ஆமாப்பா, நம்ம மாதவி அம்மாவோட அண்ணன். அண்ணனா? ஆமா சித்தி, ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. நீங்க யாரும் என் கல்யாணத்துக்கு வராததால உங்களுக்கு அவர் தெரியல. இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு விட்டுட்டேன். ஆமாண்டிமா, நீங்க டைம் பாஸ் பண்றதுக்குள்ள நான் யூரின் பாஸ் பண்ணிடுவேன். ஆயா உழைப்பெல்லாம் வீணா போச்சே. இந்த அரண்மனை ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீன் இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ், இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கோழுகள்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலேடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டுல இருக்க ஒரே பர்சனாலிட்டியான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட ஓ, நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்கே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. பாஸ், போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன், குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி.